அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழி தான் இருக்கு. அதோட கூடுதலா ஆங்கில மொழியும் எழுதலாம் அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். ஓகேவா? ஜெனரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது பெர்சன் வித் டிசபிலிட்டீஸ் அந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா? அவங்கள்ல யாராவது இங்கிலீஷ் மொழியில எழுதணும்னு நெனைச்சாங்க அப்படின்னா, ஜெனரல் இங்கிலீஷ செலக்ட் பண்ணிக்கலாம். குரூப் 2, 2ஏக்கு என்ன ஒரு இங்கிலீஷ் சிலபஸ் இருக்கோ, அதே சிலபஸ் தான் குரூப் 4ல இங்கிலீஷ் எழுதுறவங்களுக்குமே இருக்கு. அது யாரு மட்டும் தான் எழுத முடியும் அப்படின்னா, பெர்சன் வித் டிசபிலிட்டீஸ் அவங்க மட்டும் தான் எழுத முடியும். சரியா? சோ அந்த தேர்வு அந்த சிலபஸும் குரூப் 2க்கு இருக்கக்கூடிய சிலபஸும் ஒண்ணுதான் இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும். சோ 2 சிலபஸ் அந்த கொஸ்டின் பேப்பர நம்ம நேத்து பார்த்திருந்தோம். ஆன்சர்ஸ் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். சோ இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிலபஸ் படி எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாம் ஒரிஜினல் எக்ஸாம்ல எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கலாம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் கிராமர்ல இருந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் படி 25 கேள்விகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி எக்ஸாம்லயும் 25 கேள்விகள் வந்திருந்துச்சு. அடுத்தது வொக்காபுலரி படி பாத்தீங்கன்னா 15 கேள்விகள் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா 27 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது ரைட்டிங் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் 10 கேள்விகள்னு சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. ஆனா கேட்கப்பட்டது என்னவோ 8 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. டெக்னிக்கல் டேர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் 10 கேள்விகள் சொல்லியிருப்பாங்க. ஆனா 9 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம நேத்தே பார்த்தோம் எவ்வளவு டைம் கன்சியூமிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி 10 கேள்விகள் கொடுத்திருக்காங்க. ஆனா கேட்கப்பட்டது என்னவோ 17 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. சரியா? டிரான்ஸ்லேஷன்ல 10 கொடுத்திருந்தாங்க. ஆனா 5 தான் கேட்டிருந்தாங்க. கம்மியா தான் இருந்துச்சு டிரான்ஸ்லேஷன். ஓகேவா? அதே மாதிரி லிட்ரரி ஒர்க்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு 20 கொஸ்டின்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஆனா வந்தது என்னவோ 9 கொஸ்டின்ஸ் தான். இப்படிதான் இந்த 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஸ்பிளிட் அப் ஆயிருக்கு. சரியா? இதுல நமக்கு லிட்ரரி ஒர்க் மட்டும்தான் ஸ்கூல் புக்ல இருந்து லெசன்ஸ்ல இருந்து கேட்பாங்க அப்படிங்கறத சிலபஸ்லயே கீழேயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த லிட்ரரி ஒர்க்ஸ் லைக் ப்ரோஸ் அண்ட் போயம் மட்டும்தான் நமக்கு ஸ்கூல் புக்ல இருந்து வரப்போகுது. மத்ததெல்லாம் எங்கிருந்து வரும் எங்கிருந்து வேணாலும் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சிலபஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஒன்லி யூனிட் 7 மட்டும்தான் ஸ்கூல் புக்ல இருந்து வரும், எஸ்எஸ்எல்சில இருந்து வரும், எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்குள்ள இருந்து வரும் அப்படிங்கறத கொடுத்திருந்தாங்க. சோ குரூப் 2 2ஏக்கு இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆட்கள் நம்மளோட வொக்காபுலரி ஸ்கில்ஸை நல்லா டெவலப் பண்ணணும். அதே மாதிரி ரீடிங் ஹேபிட் அப்படிங்கிறது இருக்கணும். சரிங்களா? அப்பதான் இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எல்லாம் கொஞ்சம் போட முடியும். நிறைய காமன் நாலேஜை வச்சு போடுற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் குரூப் 4 கொஸ்டின்ல இருந்துச்சு. நம்மளே பார்த்தோம், நேத்தே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? காமன் நாலேஜை வச்சு போட்டுடலாம். அண்ட் தென் கிராமர் அப்படிங்கிறது நமக்கு பேசிக்கா தான் இருந்துச்சு. அது குரூப் 4னால மேபி பேசிக்கா கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் அதுலயும் ஒரு சில செக் எல்லாம் வச்சிருந்தாங்க. குரூப் 2ல இன்னும் கடினமா கேட்கணும்னு நினைச்சா நிறைய கடினமா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ உங்களோட ப்ரிப்பரேஷனை அந்த டிஃபிகல்ட்டா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணக்கூடிய அளவுல ஒரு ஹை லெவல் ப்ரிப்பரேஷனா வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல எப்படி வந்தாலும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சரியா? சோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இங்கிலீஷ் சேலஞ்சிங்கா மாறிக்கிட்டு இருக்கு. அதனால அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.